கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பேரூராட்சியில் சாலையின் நடுவே உள்ள மின் கம்பங்களை அகற்றாமல் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சோழ நகரிலிருந்து அரியராவி செல்லும் சாலையின் நடுவே மின் கம்பங்கள் இருப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனேயே பயணம் செய்து வருகின்றனர். விபத்து ஏற்படும் முன்பு உடனடியாக மின்கம்பங்களை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் ஸ்டாலினால் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் போதிய இடவசதி இல்லாததால் ஓட்டுநர்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். 5,62,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இந்த பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் உள்ளே சென்று திரும்ப முடியாத அளவிற்கு குறுகலாக அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் பேருந்து நிலையத்தின் உள்ளே சென்ற பேருந்துகள் நுழைவாயில் வரை பின்னோக்கி வந்து வெளியே செல்ல வேண்டிய அவல நிலை காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பேரூராட்சியில் சாலையின் நடுவே உள்ள மின் கம்பங்களை அகற்றாமல் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சோழ நகரிலிருந்து அரியராவி செல்லும் சாலையின் நடுவே மின் கம்பங்கள் இருப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனேயே பயணம் செய்து வருகின்றனர். விபத்து ஏற்படும் முன்பு உடனடியாக மின்கம்பங்களை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் வலியுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பழமத்தூரில் கழிவுநீர் வெளியேறாமல் தேங்கி இருப்பதால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். விவேகானந்தர் தெருவில் கடந்த 2 ஆண்டுகளாக கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசி வருகிறது. கழிவுநீர் வெளியேற நடவடிக்கை எடுக்க கோரி பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள் உடனடியாக கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் நெல்லியாளம் நகராட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் அராஜகமாக கைது செய்யப்பட்டதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. செட்டிவயல் பகுதிக்கு செல்லும் 2 கிலோமீட்டர் சாலையை சீரமைக்க கோரி அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பலமுறை வலியுறுத்தி பல கட்ட போராட்டம் நடத்தியும் சாலை சீரமைக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் குடும்பத்துடன் நகராட்சி அலுவலகம் முன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஆவேச முழக்கமிட்டு நகராட்சிக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் வகையில் போராட்டம் நடத்தினர். இதனால் அதிர்ச்சியடைந்த திமுக அரசு காவல்துறையை ஏவி பொதுமக்களை அராஜகமாக கைது செய்தது. செங்கல்பட்டு மாவட்டம் கொண்டாங்கி கிராமத்தில் பேருந்து நிழற்குடை முறையான பராமரிப்பின்றி போதை ஆசாமிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்பகுதியிலிருந்து வேலைக்கு செல்வோர், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் என நாள்தோறும் ஏராளமானோர் பேருந்து நிழற்குடையை உபயோகப்படுத்தி வரும் நிலையில் போதிய பராமரிப்பின்றி நிழற்குடை சிதிலமடைந்து மது பிரியர்களின் கூடாரமாக மாறியுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் திமுக அரசு ஊராட்சி நிர்வாக அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்து புதிய பேருந்து நிழற்குடையை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.